POCO M6 Pro. ஸோ கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. ஷேப் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, கையில் பிடிக்க வித்தியாசம் தெரில. POCO M6 Pro. ஆக்சுவலாக இந்த வீடியோவை POCO M6க்கு ரிவ்யூவாக போடலாம் தான் பிளான் பண்ணது. ஆனால் இது ரெண்டுக்குமே கம்பேரிசனாக போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது எதனால் அப்படின்னு த்ரூ அவுட்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மொபைலுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டாப்பில் ரெண்டுலேயுமே 3.5mm ஜாக்கு, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வித் பவர் பட்டனோட கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஸ்மாராக தான் இருந்துச்சு. 3.5mm ஜாக் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல ஹெட்செட் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்டு. அப்புறம் டைப்-சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இதுல மைக்ரோ SD யூஸ் பண்ணி நீங்க 1 TB வரைக்கும் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மொபைலுமே ஃபுல் பாடி பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. ரியல்ல பாக்குறதுக்கு நல்ல க்ளோஸி ஃபினிஷ்ல கிளாஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்லா பிரீமியமா இருக்கு லுக்னு பாக்குறப்ப. பாடி நல்ல பாக்ஸி ஷேப்ல இருக்கு. இதோட திக்னஸ்னு பாத்தீங்கன்னா 8.1 mm இருக்கு. வெயிட் 198.5 கிராம் இருக்கு. எக்ஸாக்ட்லி ரெண்டுமே சேம் வெயிட் சேம் திக்னஸ். கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லீக்காக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோடையும் வருது. இதோட பிரைட்னஸ்னு பார்க்குறப்ப 550 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெட்மியோட POCO வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. வீடியோஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் கிடையாது, வைட் பேண்ட் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஃபுல் HD வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோஸ் பார்க்குறப்ப ரெண்டுமே கிறிஸ்பாக இருந்துச்சு, நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு. இமேஜஸ் எல்லாம் கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பஞ்சியாக இருந்துச்சு. பிரைட்னஸ்னு பார்க்குறப்ப போக்கோவை விட ரெட்மி வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே Snapdragon 4 Gen 2 கொடுத்துருக்காங்க. 4 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணது. ரெண்டுக்குமே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணிங்கன்னா ரெட்மிக்கு வந்து 4,25,000 வந்துச்சு, போக்கோவுக்கு 3,50,000 ப்ளஸ் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணதில் ரெண்டுமே 98% மேலே ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஹீட் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் கேமிங் விளையாடுறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் COD விளையாண்டு பார்த்தோம். மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறப்ப பெருசாக லேகு ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு வந்துட்டு போக்கோ வந்து ரெட்மியோட ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு அந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா லேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. 1 to 2 seconds எடுத்து ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கு. அவர் ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 6/128 வேரியன்ட், ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா 8/256 வேரியன்ட். இந்த ரேம் அண்ட் ரோம்னால கூட அந்த லேக் இருந்துருக்கலாம். இதில் OSன்னு பார்க்குறப்ப Android 13 மேலே MIUI 14 கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. இதில் பாதிக்கு மேலே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. அப்புறம் இந்த MIUIயோட கஸ்டமைசேஷன் நிறையா இருக்குது, அது உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலேயுமே MIUI டயலர் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிக்கலாம், நம்மளை காட்டி கொடுக்காது. இது ரெண்டுலேயுமே 5000 mAhக்கான பேட்டரி வித் 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸில் 22.5 வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் சாலிடாக ஆகும். அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க 33 வாட்ஸாவது கொடுத்துருந்துருக்கலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயே 7 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. கேமரான்னு பார்க்குறப்ப ரெண்டுலேயுமே ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் மாதிரி இருக்கா, அதுதான் கிடையாது. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, அதுக்குமே ஒரு பம்ப் மாதிரி கொடுத்து பார்க்குறதுக்கு கேமரா மாதிரியே கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா ரியரில் 12 கேமரா செட்டப் தான். 50 MPக்கான மெயின் கேமராவும் 2 MPக்கான டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MPக்கான செல்ஃபி கேமரா பஞ்சுவல் கேமராவாக கொடுத்துருக்காங்க. ரியலில் எடுத்த பிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 MPயில் எடுக்கிறப்ப நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிக்சர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் டீட்டெயில்டாகவும் கலர்ஸ் நேச்சுரலாகவும் இருந்துச்சு. இதே லோ லைட்னு போடுறப்ப ரொம்ப நாய்ஸியாகவும் நல்லாவே சேச்சுரேட்டான ஃபீலும் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வீடியோஸ்னு பார்க்குறப்ப 1080ல் 30 FPSல வீடியோஸ் எடுத்துக்கலாம். சேம் வீடியோஸுமே சரி, நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல வீடியோஸ் இருக்குது. லோ லைட்டுன்னு போகிறப்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டெபிலிட்டின்னு பார்க்குறப்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுக்குமே எல்லாமே சிமிலராக சொல்லிட்டு வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போக்கோ M6ங்கிறது ரெட்மி 12ஓட ரீபிராண்டட் வெர்ஷன். இது ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இல்லை, இந்த இருக்குல்ல போக்கோக்குன்னு பார்த்தப்ப அதுக்கான டிசைனில் கொடுத்து போக்கோன்னு லோகோ கொடுத்துருக்காங்க. ரெட்மி பார்க்குறப்ப ரெட்மி வந்து சிங்கிள் கலர் டோனில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ஃபாரஸ்ட் ஸ்க்ரீன், இது இல்லாமல் பவர் பிளாக்னு இன்னொரு கலர் இருக்குது. ரெட்மியோட கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது ஜேட் பிளாக், இது இல்லாமல் மூன்ஸ்டோன் சில்வர், பேஸ்டல் ப்ளூ அப்படின்னு இன்னும் 2 கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ரோம் வேரியன்ட்ஸ். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா LPDDR4Xக்கான ரேம் டைப்பும் அப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.2க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் வேரியன்ட் வர்றப்ப போக்கோவில் 464 6/128னு 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 4/128, 6/128, 8/256னு 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ப்ரைஸிங் பார்க்குறப்ப போக்கோ வந்து 11,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெட்மி 12,500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆஃபர் அது இதுன்னு போக போக்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 வாங்கலாம், ரெட்மி பார்த்தீங்கன்னா 11,500லேருந்து 12,000க்குள்ளே நீங்கள் வாங்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ரெண்டும் ஒரே மொபைல் தான். இதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆயுதம் எங்கிட்ட இருக்குது, இருங்க காட்டுறேன். இது போக்கோ M6ஓட டிரான்ஸ்பரண்ட் கேஸு.
போக்கோக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. இதே இதை ரெட்மி 12 போக்கோவோட கேஸு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்குங்களா? இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? வேரியண்ட்டு, கலரு, ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர இது ரெண்டுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அப்புறம் இந்த பட்ஜெட்டில் லுக் வைஸ்லையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சாலிடான ப்ளைன் லுக் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெட்மி போய்க்கலாம். ஒரு ஃபங்கியான லுக் பிடிக்கும் அப்படின்னா போக்கோ போய்க்கலாம். எனக்கு பர்சனலாக ரெட்மியோட போக்கோ நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி 10,000 15,000 ஒரு 5G மொபைல்னால் ரெண்டுமே தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற மற்ற மொபைல்ஸை விட இதோட ஸ்பெக்ஸு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு பர்சனலாக இது ரெண்டில் எந்த மொபைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா தெளிவாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரே மொபைலுக்கு 2 பேரை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஒரே நேரத்தில். நம்மளே நிறையா பேர் இதை தெரியாமல் வாங்கிட்டு இருப்போம். இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்குங்க. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.